வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில நாம என்ன பார்க்கறோம்னா டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 2025 as on 24th May 2025 மேட்ச் நம்பர் 65 65வது போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அணியும் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 65வது போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியும் எஸ்ஆர்ஹெச்சும் விளாண்டாங்க. அதில் ஆர்சிபி வந்து தோல்வி அடைஞ்சாங்க. ஸோ இந்த போட்டி முடிவுக்கு அப்புறம் ஒரு அணியும் புள்ளிப்பட்டியலில் எந்த இடத்துல இருக்காங்க, ப்ளஸ் அந்த போட்டி எண் 65ஓட ரிவ்யூ என்ன நடந்தது அப்படின்றது, ப்ளஸ் போட்டி எண் 66 அதில் வந்து பிபிகேஎஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் இன்னைக்கு நைட்டு விளாட்றாங்க. அந்த போட்டியோட ஒரு ப்ரிவ்யூ இதையும் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த காணொலியில் இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நாம பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு போகலாம். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் தொடர்ந்து முன்னணியில் இருக்காங்க. 18 புள்ளிகள் பெற்று 13 போட்டிகளில். பஞ்சாப் கிங்ஸ் 12 போட்டிகள் விளையாடி 17 புள்ளிகளோட இரண்டாவது இடத்துல இருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஒரு போட்டி விளையாட போகிறாங்க டெல்லி கேபிட்டல்ஸோட. அந்த முடிவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூன்றாவது இடத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 13 போட்டிகள் விளையாடி 8 வெற்றி 4 தோல்விகள், ஒரு போட்டி முடிவு இல்லாமல் முடிந்தது. ஸோ அதில் வந்து 17 புள்ளிகள் பெற்று அவங்க மூன்றாவது இடத்துல இருக்காங்க. நான்காவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் 16 புள்ளிகள் பெற்று இருக்காங்க 13 போட்டிகளில். ஐந்தாவது இடத்துல இந்த 4 அணிகளும், அதாவது குஜராத் டைட்டன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், மும்பை இந்தியன்ஸ், இந்த 4 அணிகளும் ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாங்க. அதற்கடுத்து 5லிருந்து 10 இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அணிகளுமே வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க ஆல்ரெடி. பட் இப்போ வரும் போட்டிகள் என்னன்றதுன்னா 1 and 2க்கு எந்த பொசிஷன் யார் விளையாட போகிறா அப்படின்றது. ஏன்னா 1 and 2ல இருந்தாக்கா ஒரு அடிஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஃபைனல்ஸ் போகிறதுக்கு. ஸோ அதற்குண்டான போட்டி தான் நிர்ணயமாக போகுது வரும் போட்டிகளில், ரிமைனிங் இருக்கிற போட்டிகளில். ஸோ அதுக்காக தான் இப்போ 5வது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் 13 புள்ளிகள், 6வது இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 12 புள்ளிகள், 7வது இடத்துல கேகேஆர் 12 புள்ளிகள், 8வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நேற்றைய வெற்றியின் மூலம் 11 புள்ளிகள், 9வது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் 8 புள்ளிகள், 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் 6 புள்ளிகள். இதுதான் இப்போ வந்து நம்ம நேற்று நடைபெற்ற ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் போட்டி லக்னோவில் நடந்தது. அந்த போட்டியை பற்றின ஒரு ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம். எஸ்ஆர்ஹெச் முதல்ல பேட் பண்ணினாங்க. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இருந்து ஒரு மேசிவான 231 ரன்கள் அப்படின்ற ஸ்கோரை போஸ்ட் பண்ணினாங்க. அபிஷேக் சர்மா 34 ரன், டிராவிஸ் ஹெட் நாம் நேற்று பேசிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அவர் வந்து திரும்பியும் ஒரு முறை ஃபெயில் ஆயிட்டாரு. 17 ரன்கள் தான் எடுக்க முடிஞ்சது. ஆனால் இஷான் கிஷன் வந்து அடித்து தும்சம் பண்ணிட்டாரு. 94 ரன்கள், நாட் அவுட், 48 பந்துகளில் 7 பவுண்டரிகள் மற்றும் 5 சிக்ஸர்கள். கிளாசன் 24 ரன்கள், அங்கித் வர்மா 29 ரன்கள் 9 பந்துகளில் 3 சிக்ஸர்கள் 1 பவுண்டரி. நிதிஷ் ரெட்டி 4 ரன்கள் 7 பந்துகளில். அபினவ் மனோகரா வந்து 12 ரன்கள். கமின்ஸ் 13 ரன்கள் 6 பந்துகளில் 1 சிக்ஸர். எக்ஸ்ட்ராஸ் 7. ஸோ நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 231 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. அதே போல் நம்ம பவுலிங் ஆர்சிபியில் பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தயால் தவிர பாக்கி எல்லாருமே தலா 1 விக்கெட்டுகள் இல்லை 2 விக்கெட்டுகள். அவர் ரொமோரியோ ஷெப்பர்டு வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மற்ற அனைத்து லுங்கி நிகிடி, சுரேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார் எல்லாரும் தலா 1 விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல மேசிவான ஸ்கோரை போஸ்ட் பண்ணினாங்க எஸ்ஆர்ஹெச். ஆர்சிபியை வந்து தொடர்ந்து 232 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற நிலைமையில அவங்க வந்து அவங்களோட பேட்டிங்கை தொடங்கினாங்க. ஓப்பனிங் வந்து நிச்சயமாகவே நல்லா இருந்தது. ஃபில் சால்ட் 62 ரன்கள் 193 ஸ்ட்ரைக் ரேட். கோலி 43 ரன்கள் 25 பந்துகளில் 172 ஸ்ட்ரைக் ரேட். அதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னெலாம் தெரியாது. அகைன் ஹை ஸ்கோரிங் மேட்ச் நம்ம நேற்றே ஒரு போட்டியில் பார்த்தோம். அந்த போட்டி மாதிரி தான் ஹை ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சேஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே கடினமாக இருக்குது T20யில். அப்பேற்பட்ட டீம் டேவிடாலேயே வந்து இந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ண முடியல. 19.5 ஓவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா 189 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க. இதனால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களோட கடைசி இன்னொரு போட்டி இருக்குது. அவங்களோட போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 42 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கடைசி போட்டி விளையாடுறதுக்கு கேகேஆரோட அவங்க விளையாடுறாங்க டெல்லியில்.
அந்த போட்டி வந்து 26ஆம் தேதி நடக்குது. ஸோ இந்த இடத்துல தான் இருக்காங்க. அதே போல் ஆர்சிபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அடுத்த அடுத்த அல்லது கடைசி போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட லக்னோவில் விளையாடுறாங்க. ஆல்ரெடி இந்த போட்டியும் லக்னோவில் தான் விளையாடி இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ நம்ம இன்னைக்கு நடக்க போகிற போட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். அந்த போட்டி ஜெய்ப்பூரில் இன்னைக்கு நடக்க போகுது. அந்த போட்டி என்னுடைய ரிவ்யூ அல்லது ப்ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ 24th May 2025 PBKSS வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் 66வது போட்டி இந்த சீசனில் ஐபிஎல் சீசன் 2025ஓட 66வது போட்டியாக நடக்குது. இந்த போட்டி நிச்சயமாக டெல்லி கேபிட்டல்ஸ் வெளியேறிட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸ் 2வது இடத்துல இருக்காங்க. இந்த போட்டியில் வெற்றி பெறுவதன் மூலம் பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட முதல் இடத்துக்கு முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. அதால் நிச்சயமாக அவங்க வந்து இந்த போட்டியில் வெற்றி பெற்று முதல் இடத்திற்கு முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதே நேரத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டி அவங்களோட கடைசி போட்டி. ஒருவேளை இதில் வெற்றி பெறும் பட்சத்தில் இன்னொரு 2 புள்ளிகள் பெற்று 15 புள்ளிகள் அப்படின்ற இடத்துல இருக்கலாம். அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. இனிமேல் பட்டு அவங்க எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் கூட அவங்களோட இனிஷியல் தொடக்கம் நல்லா இருந்தது. இந்த சீசனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஆனால் போக போக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோபிச்சு அந்த அளவுக்கு சரியாக விளையாடல. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து டை ஆச்சு. அதில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் க்ளோஸாக தான் போயிட்டு வின் பண்ணாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து அவங்களோட மொமெண்டம் குறைஞ்சிடுச்சு. அதே அந்த அதர் சைடு பார்த்தீங்கன்னா 14 ஏப்ரல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரன் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் இவங்கள டெல்லி கேபிட்டல்ஸை வீழ்த்தினாங்க. அங்கேருந்து அவங்க பிக்கப் பண்ணி தொடர்ந்து வெற்றிகளை குவிச்சு அவங்க வந்து ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க நிச்சயமாக அந்த போட்டி. ஸோ அதுதான் பெரிய டேர்னிங் பாயிண்ட். அந்த போட்டி வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு சாதகமாக முடிஞ்சது. அதே போல் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு பாதகமாக முடிஞ்சது. அங்கேருந்து அவங்க வந்து ஃபார்மை திரும்பியும் கொண்டு வரவே முடியல. அதற்கடுத்து அந்த மும்பை இந்தியன்ஸோட தோற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே ஒரு போட்டி மட்டுமே ஜெயித்தாங்க. தொடர்ந்து தோல்விகளை தவிர்த்ததால், அதாவது சீசன் தொடங்கும் போது முதல் 4 போட்டிகளை வெற்றி பெற்று ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் இருந்தாங்க. அவங்களோட 5வது போட்டியில் தோற்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்று ரொம்ப ஒரு ட்ராஜிக் எண்டு ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, தீஸ் ஆர் ஆல் பார்ட் ஆஃப் த கேம். சீசன் அப்படி தான் இருக்கும், நாம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் நிச்சயமாக இன்னைக்கு நடக்க போகிற இந்த போட்டி வந்து ஜெய்ப்பூரில் நடக்க போகிற போட்டி ஒரு ரசிகர்களுக்கு விருந்தாக இருக்கும். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் அவங்க சைடில் முதல் இடத்திற்கு முன்னேறதுக்காக கடுமையான முயற்சியில் ஈடுபடுவாங்க. அதே நேரத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைடை காப்பாற்றிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. இந்த போட்டியின் முடிவு எப்படி இருக்குன்றத நாளைய காணொலியில் பார்க்கலாம். காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.